அனைவருக்கும் வணக்கம். ஷோயிப் மாலிக் சானியா மிர்சாவை ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு பாகிஸ்தான் நடிகையை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டது எல்லாம் முக்கியமான செய்தி இல்லை. பல வருட போராட்டங்களுக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோவில் பெரும்பாலும் கட்டி முடிக்கப்பட்டு நாளை, அதாவது 22/1/2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் திறக்கப்படுகிறது. அயோத்தி ராமர் பிறந்த இடம் என்பது புராண கால வரலாறு. பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வந்த உண்மை. அங்கு ராமர் கோவில் கட்டப்பட்டு வருவது வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது. ஆனால் அங்கு ஏற்கனவே இருந்த கோவிலை எடுத்துத்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்த செய்தி. அது மட்டுமல்ல, முகலாய மன்னர்கள் வட இந்தியாவில் பெரும்பாலான பல பழங்கால கோவில்களை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் என்பதும் அனைவரும் அறிந்த வரலாறு. முகலாய மன்னர்கள் மட்டுமல்ல, அதற்கு முன் படையெடுத்த முஸ்லிம் மன்னர்கள் எல்லோரும் அதையே தான் செய்தார்கள். அதற்கு முக்கியமான உதாரணம் சோம்நாத் கோவில். அது போன்ற படையெடுப்பின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெட்டி வீசப்பட்டனர். ஆனால் அதெல்லாம் நடந்து முடிந்த கதை. அயோத்தியில் ராமர் பிறந்தார், அரசாண்டார் என்பதெல்லாம் இங்குள்ள அனைத்து மதத்தாருக்கும் தெரிந்த உண்மைதான். சொல்ல போனால், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்போவதை நினைத்து சந்தோஷமாக அதற்கான பல லட்சம் பணம் நன்கொடை கொடுத்த முஸ்லிம்களும், அதற்காக தங்கள் உடல் உழைப்பை கொடுத்த முஸ்லிம் மதத்தாரும் நிறைய பேர்கள் உண்டு. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் சில சமூக ஊடகங்களும் மீடியாக்களும் இந்த சமயத்தில் தவறான மற்றும் ஒருவித எதிர்மறை விஷயங்களை பரப்புகின்றன. அதாவது, அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்படும் இந்த சமயத்தில் அங்குள்ள முஸ்லிம்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, அயோத்தி வளர்ச்சிக்கு நடுவில் இழையோடும் இழப்பு எண்ணம் மற்றும் அதிருப்தி என்று இப்படியெல்லாம். எல்லா மதங்களும் மனிதர்களுக்கு போதிப்பது அன்பையும் மனிதநேயத்தையும் மட்டும்தான். ஆனால் சந்தர்ப்பவாதிகள் இதை வைத்து லாபம் பார்க்க நினைப்பதுதான் கேவலமான விஷயம். அயோத்தி கோலாகலமாக இருக்கிறது. மத வேறுபாடு பார்க்காமல் அயோத்தி மக்கள் அனைவரும் ராமர் கோவிலை வரவேற்கிறார்கள் என்பது உண்மை உண்மை உண்மை. வாழ்க இந்தியா, வளர்க இந்திய மக்கள் ஒற்றுமை. நன்றி.